உயர்தரம் கற்பிற்பால் என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் அவர்கள் சொல்லுவது நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல போகிறோம். அது ஒரு தொழிலை போல் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு செல்ல போகிறோம் என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். புலம்பெயர் நாடுகளில் உள்ள தங்களுடைய நண்பர்கள் அல்லது மாமா அல்லது மாமி அல்லது அக்கா அண்ணாவுடன் தொடர்பு கொண்டு எனக்கு இதில் ஆர்வம் இருக்கின்றது, இதற்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கா? ஆப்பிரிக்காவிலே கற்பித்த அனுபவம் இருக்கிறது, கனடாவிலே கற்பித்த அனுபவம் இருக்கு, இன்றைக்கு அமெரிக்காவிலே இந்த அனுபவத்தை கொண்டவராக இருக்கிறீர்கள். எப்படி இதனை நீங்கள் சாத்தியப்படுத்தினீர்கள்? பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் மாணவர்களை ஒரு துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. உறவியல் கலாச்சாரம் என்பது எவ்வாறு பிள்ளைகளை கல்வியிலே மேம்பட்டவர்களாக மாற்றுகிறது? பாடசாலையில் பிரச்சனை அது ஆசிரியர்களால் மாத்திரமல்ல, சக மாணவர்களால் புல்லிங் என்று சொல்வார்கள். இந்த டோர்ச்சரிங், இலங்கையிலே ட்ராக்கிங் என்று சொல்லுவார்கள், பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆளை பகடி வதை என்று சொல்வார்கள். அதுவும் நடக்கின்றது. ஒருவர் மேற்கத்திய நாடொன்றிலே ஒரு தொழில் வாய்ப்பினை பெற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற தகமைகள் என்கிற வரையறைகளை நீங்கள் எவ்வாறு வரையறுத்துக் கொள்ளுவீர்கள்? என்னென்ன விடயங்களை அதிகமாக அவர்கள் பார்க்கிறார்கள்? வேலை நாடுகளிலே இங்கே அதிகமான பெரும்பாலான நேரங்களில் ஒரு மாணவன் 18 வயதை அடைந்து விட்டால் இஸ் ஃப்ரீ. அவன் நேரவே அம்மாவுக்கு சொல்லுவான். பிள்ளைகள் தற்கொலை செய்தார்கள். அண்மையிலே நானும் பார்த்தேன், 2 சகோதரிகள். அதிலே என்றால் காரணம் வருமானமே ஒரு மாணவர் வீசாவில் எங்கிருந்து சென்று பணத்தை கட்டிவிட்டு அதை முடிக்காமல் அடுத்தடுத்த வேலைகளுக்கு சென்று அங்கே துன்பப்படுவதை விட இங்கும் சில கடன்களை பெற்று அல்லது உறவினர்களுடைய உதவிகள் மூலமாக சென்று இவ்வாறான அந்த துன்பியலுக்கு உள்ளாகுவதை விட நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வணக்கம் உறவுகளே மற்றும் ராகலங்கும் சிறப்பு நேர்காணல் வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி. தாய் நிலத்திலே உரையாடப்பட வேண்டிய பல்வேறு கருத்தியல்கள் காணப்படுகின்றன. முக்கியமாக இந்த இளைய சமுதாயத்தின் மத்தியிலே இன்றைக்கு அதிகரித்திருக்கின்ற தற்கொலை முடிவுகள், அது மட்டுமின்றி சமூகத்திலே வீட்டு வன்முறை, இவ்வாறான பல துன்பியல் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதை நாங்கள் அறிய முடிகிறது. இந்த பின்னணியிலே பாடசாலையிலும் சரி, அதாவது வீடுகளிலும் சரி, அந்த இளைஞர் யுவதிகளை சிறுபராயம் முதல் வழிப்படுத்துகின்ற கல்வி புலமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய வாழ்வியல் கோலங்களிலே சில கேள்விகள் இன்றைக்கு தொக்கு நிற்கின்றவையாக மாறியிருக்கின்றனவோ என்று சொல்லி சிந்திக்க வைக்கிறது. இந்த பின்புலத்திலே நாங்கள் கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்களை அழைத்து வரப்போகிறோம். அமெரிக்காவிலே இருந்து தாய் நிலத்தினுடைய கல்வி பாரம்பரியம், அது மட்டுமின்றி பல ஆப்பிரிக்க, கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே கற்பித்த அனுபவங்களை கொண்டிருக்கின்ற அவரை இன்றைக்கு நாங்கள் இணையவழியின் மூலமாக இணைத்துக் கொள்ள போகிறோம். அவர்கள் தொடர்பான அந்த அனுபவங்கள், இங்கே இருக்கக்கூடிய கல்வி முறை, அவர்கள் வாழுகின்ற நாடுகளிலே பழக்கத்திலே இருக்கின்ற அல்லது புழக்கத்திலே இருக்கின்ற வழிகாட்டுதல்கள், முறைமைகள் தொடர்பாக இன்றைக்கு உரையாடுவது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அண்மையிலே யாழ்ப்பாணத்தில் 2 சகோதரிகள், அதாவது இரட்டை சகோதரிகள் உயர்தரம் கற்றுக்கொண்டிருந்தவர்கள் தற்கொலை முடிவெடுத்து உயிரை மாய்த்திருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுடைய சமூகத்தை எங்கே விட்டு செல்லுகிறது என்று சொல்லி அந்த கேள்விகளைத்தான் எழுப்ப முடிகிறது. இந்த பின்னணியிலே இவ்வாறான ஒரு நேர்காணல் காத்திரமான பல்வேறு விடயங்களை அழைத்து செல்லும் என்கிற நம்பிக்கையோடு கலாநிதி ஞானசேகரன் செல்லையா அவர்களை நாங்கள் இணையவழியின் ஊடாக இணைத்துக் கொள்ள போகிறோம். அமெரிக்காவிலே இருந்து வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் ஷர்மிளா. வணக்கம். உங்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு, நான் நினைக்கிறேன் அமெரிக்காவிலே இப்பொழுது அதாவது இரவு 12 மணியை கடந்து கொண்டிருக்கும். இருந்த போதிலும் இந்த நேர்காணலுக்காக நீங்கள் காத்திருந்து எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக மிக்க நன்றிகளை நாங்கள் ஆரம்பத்திலே தெரிவித்துக் கொண்டு, அதாவது சந்தர்ப்பம் அளித்தமைக்காக உங்களுக்கு நன்றி. அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அவ்வாறு சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தியதன் விளைவாக தாய் நிலத்தினுடைய கல்வி பாரம்பரியம், அது மட்டுமின்றி ஆப்பிரிக்க நாடுகள், கனடா, அமெரிக்கா என்று சொல்லி அந்த நாடுகளிலே வழங்கப்படுகின்ற கல்வி புலத்திலே தொடர்புகளை கொண்டவராக இருக்கிறீர்கள். அங்கு மாணவர்களுக்கு கற்பித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த பின்புலத்திலே எங்களுடைய நிலத்திலே இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகின்ற கல்வி வளப்படுத்துதல் அல்லது கல்வி வழிப்படுத்துதல் தொடர்பான உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? நல்ல கேள்வி, நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே இணைந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் பலதரப்பட்ட அனுபவங்களுடன் பலதரப்பட்ட நேர்காணலை செய்து கொண்டு வருகின்ற உங்களோடு இணைந்தது
எனக்கு மிகவும் மகிழ்வான ஒரு விடயம். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தாயகத்தில் உள்ள வளங்கள், அதாவது கல்வி என்று நாங்கள் கல்வியை மாத்திரம் எடுத்து கல்விக்குள்ளே என்று பார்த்தால், நாங்கள் மாணவர்களை மட்டும் குறை கூற முடியாது, அல்லது சமூகத்தை குறை கூற முடியாது. அந்த சமூகத்தின் பின்புலம் எந்த வகையான எந்த விதமான வளங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய விருத்தியும் அபிவிருத்தியும் காணப்படுகின்றது என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த தாயகத்தில், குறிப்பாக தாயகத்தில் உள்ள மாணவர்களின் கல்வி வளர்ச்சியும் அவர்கள் முன்னோக்கி செல்கின்ற பாதைகளும், அந்த கல்வியை ஒட்டி கல்வியை அடிப்படையாக வைத்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகின்ற விதங்களும் சற்று தாமதமாகத்தான் இருக்கின்றது. காரணம் வெறுமனே மாணவர்கள் மாத்திரம் அல்ல, அங்கே இருக்கின்ற வளங்கள், பாடசாலைகளிலே இருக்கின்ற வளங்கள், அரச நிறுவனங்களால் பாடசாலைகளுக்கு வழங்கப்படுகின்ற வளங்கள், இவை யாவும் மாணவர்களுடைய அந்த திறன்களையும் ஆளுமையையும் அறிவையும் தீர்மானிக்கின்றது. ஆக மொத்தம் நான் இங்கு கூற வருவது, தாயகத்தில் உள்ள மாணவர்களிடம் அதீத திறமைகள் இருக்கின்றது, அவர்களுடைய ஆளுமை நன்றாக இருக்கின்றது. ஆனால் தற்காலத்தில், நவீன காலத்தில் நவீன தொழில்நுட்பம் வளர்ந்து எங்களுடைய உயர்கல்விக்குள்ளே அங்கே ஊடுருவி கொண்டு செல்கின்ற வேளையிலே அந்த நவீன தொழில்நுட்பத்தை கலைத்து பிடித்து அதற்கு ஒரு சமனாக எமது மாணவர்கள் முன்னேற முடியுமா என்ற ஒரு சவால் அங்கே இருக்கின்றது தான். அது நிச்சயமா அந்த நிலைமை படிப்படியாக மாறி எங்களுடைய மாணவர்கள் ஒரு வளர்ச்சி போக்கிலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நான் இதை கூறுவதற்கு காரணம் ஒரு குறையாக கூறவில்லை, எந்த ஒரு நபரையோ மாணவர்களையோ அல்லது ஆசிரியர்களையோ குறையாக கூறவில்லை. ஆனால் எங்களுடைய வளங்கள், அது தொழில்நுட்பமாக இருக்கலாம், வகுப்பறை கல்வியிலே அந்த வகுப்பறையில இருக்கின்ற கற்பித்தல் வளங்களா இருக்கலாம், அல்லது கற்றல் வளங்களாக இருக்கலாம், இவை யாவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் எங்களுக்கு கிடைக்கின்றது. அது எந்த துறையிலாக இருந்தாலும் சரி. அந்த சவால்களுக்கு ஊடாகத்தான் எங்களுடைய மாணவர்கள் பயணித்துக் கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையிலே காலப்போக்கிலே நான் நினைக்கின்ற இன்னொரு 5 வருடங்கள் நாங்கள் பார்த்தால், முன்னோக்கி பார்த்தால், அந்த 5 வருடங்களுக்குள்ளே நிறைய அதீதமான வளர்ச்சி காணப்படும் என்ற என்னுடைய அந்த நம்பிக்கையோடு நான் அந்த மாணவர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற அந்த செய்தியை நான் அவர்களிடம் கொண்டு சேர்க்க விரும்புகின்றேன். அதாவது உங்களுடைய கருத்தியலின்படி, அதாவது உங்களுடைய இந்த கருத்தின்படி வளங்கள் பற்றாக்குறையாக இருப்பது என்பது மாணவர்களுடைய இன்றைய நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். மிக முக்கியமாக அது தொழில்நுட்ப வளமாக இருக்கட்டும், அல்லது வகுப்பறைகளிலே வழங்கப்படுகிற அந்த கல்வியின் போது கொடுக்கப்படுகின்ற வள பற்றாக்குறையை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். இந்த இடத்திலே இது தனி மனிதர் ஒருவரால் தீர்த்து விடக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஒட்டுமொத்த சமூகம் இணைகிற போது, அரசு என்கிற இயந்திரம் இணைகிற போதுதான் இவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் அல்லது பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் உதிரியாக, உதாரணமாக ஸ்மார்ட் வகுப்பறைகள், இவ்வாறான உதவிகளை எல்லாம் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற சில அறிஞர்கள், கொடைஞர்கள் இந்த சமூகத்துக்கு ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய கேள்வி என்பது, இந்த தொழில்நுட்ப உலகிலே இன்றைக்கு நவீன தொழில் வழங்குனர்கள், அல்லது உதாரணமாக நாங்கள் குறிப்பிட்டால் நாங்கள் ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள், மிக முக்கியமாக தெற்காசியாவிலே நாங்கள் கல்வி கற்றிருக்கிறோம், இங்கே கடமைகளை ஆற்றி கொண்டிருக்கிறோம். ஒருவர் மேற்கத்திய நாடொன்றிலே ஒரு தொழில் வாய்ப்பினை பெற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற தகமைகள் என்கிற வரையறைகளை நீங்கள் எவ்வாறு வரையறுத்துக் கொள்ளுவீர்கள்? என்னென்ன விடயங்களை அதிகமாக அவர்கள் பார்க்கிறார்கள்? நல்ல கேள்வி, நன்றி. அந்த இடத்தில் உங்களுடைய கேள்விக்கேற்ற அந்த நிலைமையில் தான் நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது புலம்பெயர்ந்து தென் ஆப்பிரிக்கா, கனடா, தற்பொழுது அமெரிக்காவிலே வகுப்பறைகளிலே மாணவர்களை நேருக்கு நேர் சந்தித்து என்னுடைய கற்பித்தல், நான் கூடி இங்கே கற்றிருக்கின்றேன். வகுப்பறையிலே நான் சொந்தமாக கற்ற அனுபவம், பெரும்பாலும் கற்பித்த அனுபவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அந்த கருத்துக்கு
இந்த வளங்கள் என்பது மாணவர்கள், எங்களுடைய அதாவது தாயகத்தில் உள்ள மாணவர்கள் அதீத திறமை உடையவர்கள், நல்ல ஆளுமை உடையவர்கள். அதாவது அந்த அந்த அக்கறையும் அந்த கண்டுபிடிக்க வேண்டும், ஏதாவது அந்த புத்தாக்கம் என்று சொல்வார்கள், அந்த புத்தாக்க திறமை அவர்களிடம் இருக்கின்றது. நான் அதை எங்களுடைய ஊடகங்களின் ஊடாக, தாயகத்தில் வருகின்ற ஊடகங்களின் ஊடாக பார்க்கின்றோம். மாணவர்கள் மாணவிகள் புதுசாக கண்டுபிடிக்கின்றனர். ஆனால் அந்த ஒரு இடைவெளி, ஒரு சிறிய இடைவெளி என்னவென்றால், மேற்கத்திய நாடுகளாகவும் இருக்கலாம், அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள், அல்லது சிங்கப்பூர் போன்ற தெற்காசிய வளர்ச்சியடைந்த நாடுகளாகவும் இருக்கலாம். அந்த நாடுகளிலே அந்த வளங்கள் ஒதுக்கீடு என்பது, அரசாங்கம் வளங்களை ஒதுக்கி வகுப்பறையிலே கொடுத்து அந்த மாணவர்களுக்குரிய இயற்கையாக உள்ள அந்த திறன்களை அந்த வளங்களுடன் இணைத்து அவர்கள் அந்த பிராக்டிக்கல் என்று சொல்வார்கள், அந்த பெரும்பாலும் பிராக்டிக்கல் முறையிலே அவர்கள் அங்கு ஈடுபடுத்தும் பொழுது அவர்களுடைய சிந்தனைகளும் செயற்பாடுகளும் அங்கே இருக்கின்ற வளங்களுடன் இணைகின்ற பொழுது அவர்கள் அங்கே ஒரு அதீத திறனுள்ள மாணவர்களாக வருவதற்கு நிச்சயமாக அந்த சந்தர்ப்பங்கள் இங்கே இருக்கின்றன, இந்த நாடுகளில், வளர்ச்சி அந்த நாடுகளிலே. ஆனால் அதற்காக எங்களுடைய மாணவர்கள் வெறுமனே வளங்கள் மாத்திரம் இருந்தால்தான் அவர்கள் முன்னேறுவார்கள் என்று நான் முழுதாக அந்த வாதத்தை முன்வைக்கவில்லை. அதற்கும் அப்பால் மாணவர்களிடம் அந்த மொழித்திறன்கள் இருக்கின்றது, விவாத திறன்கள் இருக்கின்றது, கண்டுபிடிப்பு திறன்கள் கூட இருக்கின்றது. இவையாவும் படிப்படியாக வளர்ந்து அரச நிறுவனங்கள் அவர்களுக்குரிய அந்த ஆதரவுகளை, அந்த டூல்ஸ் சொல்வார்கள், அந்த தொழில்நுட்பமாக இருக்கலாம், அல்லது ஒரு கலைத்துறையாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு சட்டத்துறையாக இருக்கலாம், அந்த இடங்களிலே அந்த துறைகளிலே உள்ள வளங்களை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த ஒரே ஒரு பின்னடைவு தான் இங்கே இருக்கின்றது. அதை விடுத்து அனைத்து திறன்களும் எங்களுடைய மாணவர்கள் மத்தியில இருக்கின்றன. குறிப்பாக இந்த தலைமைத்துவம், புத்தாக்கம், கல்வி, இதன் மூன்றும் தான் நான் இங்கே அடிப்படையாக வைத்து அண்மை காலங்களிலே என்னுடைய பிரச்சாரத்தை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதை அழுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றேன். மாணவர்கள் பாடசாலைகளிலோ அல்லது கல்லூரிகளிலோ அல்லது பல்கலைக்கழகங்களிலோ படிக்கின்ற பொழுது அந்த பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்கான தகுதி என்னவென்று அந்த பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள் ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் இருக்கும் பொழுதே அங்கே தீர்மானித்து விடுகின்றார்கள். குறிப்பாக நேரடியாக என்றால் இங்கே அமெரிக்காவிலே பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் அல்லது ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அல்லது கொலம்பியா, இதை ஐவி லீக் ஸ்கூல் சொல்வார்கள். இந்த பல்கலைக்கழகங்களுக்கு அதுக்கு போவதற்கு மாணவர்கள் முண்டி அடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். என்னென்றால் அது உலக பிரபலம். அந்த பல்கலைக்கழகங்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்றால் அது எங்களுடைய மாணவர்களுக்கும் பொருந்தும். மாணவர்களுக்கு வெறுமனே கல்வி திறன்களை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, கல்வி தகமையுடன் அவர்களுக்கு புத்தாக்க திறன்கள் இருக்கின்றதா, கிரியேட்டிவிட்டி, இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கா, அடுத்ததாக தலைமைத்துவ பண்புகள் இருக்கின்றதா. அதாவது ஒரு மாணவன் பாடசாலையில படிக்கின்ற பொழுது அந்த தலைமைத்துவ பண்பை தனக்குள்ளே உருவாக்கி ஒரு சமூகத்திலே அந்த சமூகத்துக்கு தன்னால் எவ்வளவு பங்களிப்பை செய்ய முடியும் என்ற அந்த திறன்களை பாடசாலை காலங்களிலே வளர்த்து அதை பல்கலைக்கழகங்களுக்கு தெரியப்படுகின்ற பொழுது அந்த பல்கலைக்கழகங்கள் அந்த மாணவனை அப்படியே உள்வாங்குகின்றன. ஆக மொத்தம் இந்த கல்வியுடன் இணைத்து புத்தாக்கமும் தலைமைத்துவ திறன்களை எமது மாணவர்கள் வளர்த்து கொண்டு வருகின்ற போதுதான் இலங்கையை விடுத்து வெளிநாடுகளில் கூட நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பெற முடியும். ஆங்கில அறிவென்றது ஒன்று இருக்கின்றது. அந்த ஆங்கில அறிவு என்ற அந்த தடயத்தை அவர்கள் நீக்கிவிட்டார்களா இருந்தால் மிகுதி எல்லாமே அவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்று நான் அதை நம்பிக்கையுடன் எனது மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு நான் இதை திடமாக கூறுவேன். தாயகத்தில் நீங்கள் குறிப்பிடுகிற போது என்னாலும் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த தகவல்கள் அல்லது தகுதிகள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கிறது. புத்தாக்கமாக இருக்கட்டும், அல்லது மொழி ஆளுமையாக இருக்கட்டும், அல்லது ஏனைய அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லுவார்கள். இவ்வாறான செயற்பாடுகளில் அதிகமாக ஈடுபடுகிற பிள்ளைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டினுடைய எங்களுடைய கல்வி முறைமை என்பது நீங்கள் குறிப்பிடுவதை போன்று அது பிள்ளைகளுக்கான சில தடைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதும் என்னுடைய அனுமானமாக இருக்கிறது. ஆனால் இத்தனை திறமைகள் உள்ள பிள்ளைகளை அந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்ளுகின்றன என்பது உண்மையிலே நல்ல ஒரு செய்தியை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அதே போன்று இந்த ஆங்கில அறிவும் என்பது
தடைகளை உடைப்பதற்கான இன்னும் ஒரு கருவியாக பார்க்கப்படுகிற இந்த பின்னணியிலே நீங்கள் இந்த கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்கிற அந்த 3 சொற்களை பயன்படுத்தி இருந்தீர்கள். உங்களுடைய கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்கிற அந்த நூலை நான் வாசித்திருக்கிறேன். முழுமையாக நான் இன்னும் வாசித்து முடிக்கவில்லை. அதனுடைய அந்த சாராம்சத்தை நான் வாசித்து அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த பின்னணியிலே அந்த புத்தகத்திற்கு பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் அங்கே உரை நிகழ்த்துகிற போது அல்லது உரையை தருகிற போது ஒரு விடயத்தை ஆப்பிரிக்க அறிஞர் ஒருவரை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மேற்கத்திய கலாச்சாரம் என்பது உளவியல் கலாச்சாரம் என்றும் உங்களுடைய கீழைத்திய கலாச்சாரம் என்பது உறவியல் கலாச்சாரம் என்கிற ஒரு முக்கியமான வார்த்தை பிரயோகத்தை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். இந்த பின்னணியிலே நீங்களும் உங்களுடைய அந்த கருத்தியல்களிலே பிள்ளைகளை உறவியல் கலாச்சாரத்தின் மூலமாக கல்விக்கு கொண்டு செல்கிற போது அது ஆளுமை மிக்க சமுதாயத்தை உருவாக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறீர்கள். எவ்வாறு இதனை நீங்கள் இந்த கருத்தியலை முன்னெடுத்து செல்கிறீர்கள்? அதாவது இந்த உறவியல் கலாச்சாரம் என்பது எவ்வாறு பிள்ளைகளை கல்வியிலே மேம்பட்டவர்களாக மாற்றுகிறது? நன்றி. நல்ல கேள்வி. இங்கேதான் அந்த பெற்றோர் மாணவர்களின் கல்வி விருத்தியில் பெற்றார்களின் பங்கு என்ற என்னுடைய அந்த முனைவர் பட்டப்படிப்புக்கான என்னுடைய தலைப்பு, நான் எடுத்த ஆய்வு தலைப்பு மாணவர்களின் கல்வி விருத்தியில் பெற்றோர்களின் பங்கு. அந்த இடத்திலே நான் அதிகமான பெற்றோர்களை இங்கே சந்தித்திருக்கின்றேன். அவர்களுடன் அந்த வினாக்கொத்துக்களை கொடுத்து அந்த புள்ளி விவரங்களை எடுத்து அதன் ஊடாக எனது முடிவை எனது ஆய்விலே அங்கே கொடுத்திருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த பெற்றோர்களின் நீங்கள் எடுத்த அந்த தலைப்பை நான் சுருக்கி ஒரு நேர்கோட்டிலே கொண்டு வருவதாக இருந்தால், பெற்றோர்களின் அந்த பங்கு, பெற்றோர்களின் அவதானிப்பு அல்லது பெற்றோர்களின் கவனிப்பு எங்கே மாணவர்களை நோக்கி இருக்கின்றதோ அந்த மாணவன் நிச்சயமா அதிலே ஒரு இஸ் நோ மேஜிக், அதுல பெரிய ஒரு மந்திர தந்திரம் ஒன்றும் இல்லை. நிச்சயமாக பெற்றோர்கள் மாணவர்களிடத்து அவதானித்து, அதாவது அவர்களுடைய ஆரம்ப பருவத்தில் இருந்து மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி எங்கே போகின்றது, மாணவர்களுடைய அதாவது சோசியல் அண்ட் இமோஷனல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு மாணவன் பாடசாலைக்கு போகின்ற பொழுது அந்த மாணவன் உடல் ரீதியாக மன ரீதியாக தயாராக பள்ளிக்கூட பாடசாலைக்கு போகின்றானா, அதை அவதானிப்பது பெற்றோர்கள். அந்த மனநிலையை அறிந்து அந்த மாணவனை உரிய விதத்திலே அவனுக்குரிய உளவியல் ரீதியான ஆதரவுகளை கொடுத்து அந்த மாணவன் அந்த பாடசாலைக்கு போன்ற பொழுது அன்று முழுவதும் அந்த முழு நாளும் அந்த மாணவன் இந்த பாடசாலையிலே மிக ஒரு சாதகமான ஒரு கண்டியூசிவ் என்வாயன்மெண்ட் சொல்லுவார்கள், சுமூகமான சூழ்நிலையிலே இருந்து அந்த மாணவன் அங்கே வகுப்பறையிலே கற்க வேண்டும். அது இடைநிலை கல்வியா இருந்தாலும் சரி அல்லது மத்திய நிலை என்றாலும் சரி, உயர் கல்வியில் கற்கின்ற ஒரு 16, 17, 18 வயதுடைய மாணவர்களாய் இருந்தாலும் சரி, இந்த பெற்றார்கள் கவனம் எடுத்து அந்த மாணவர்களுடைய பாடசாலை வகுப்பறைக்கு வெளியிலே மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகமான ஆதரவுகளும் அரவணைப்புகளும் அன்பும் பெற்றோரிடமிருந்து கட்டாயம் பெற வேண்டும். அந்த குறிப்பிட்ட மாணவனோ அல்லது ஒரு குழுவாக உள்ள மாணவர்களோ தங்கள் மீது பெற்றோர்கள் அக்கறையாக இருக்கின்றார்கள், தங்களுடைய கல்வியிலே பெற்றோர்கள் அக்கறையாக இருக்கின்றார்கள் என்று உணரும் பொழுது அந்த சப்போர்ட்டிவ் ஃபீலிங் என்று சொல்வார்கள். எனக்கு என்னுடைய அம்மா அப்பா ஆதரவாக இருக்கின்றார்கள். அது சில வேளை ஆசிரியர்கள் சில நேரங்களில் நடப்பதுண்டு. பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் மாணவர்களை ஒரு துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு சில சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அது பாரபட்சம் காட்டுகின்ற நிலை. அந்த நிலையை மாணவன் அங்கே வீட்டுக்கு சென்று அவனுடைய அம்மா அல்லது அப்பாவுடன் கலந்துரையாடுகின்ற பொழுது அந்த அம்மாவோ அப்பாவோ அந்த பாடசாலைக்கு சென்று என்னுடைய பிள்ளை இந்த வகையான ஒரு சூழ்நிலையிலே இந்த பாடசாலையில சென்று கொண்டிருக்கின்றது, இதற்கான காரணம் என்ன, இதை ஏன் என்னுடைய பிள்ளை இந்த நிலையில இருக்கின்றது என்று விசாரிக்கின்ற பொழுது அந்த ஆசிரியரும் அந்த அம்மாவும் அல்லது அப்பாவும் ஒரு சுமூகமான ஒரு காம்ப்ரமைஸ் என்று சொல்வார். ஒரு இருவரும் இணைந்து இந்த பிள்ளையில் உள்ள பிரச்சனை இதுதான், இதன் காரணமாகத்தான் அந்த பிள்ளை அங்கே சில நெருக்கடிகளுக்கு உள்ளாகின்றது என்று உண்மையான நிலையை அறிவதற்கு ஒரே காரணம் அந்த பெற்றோர் ஆசிரியருடன் தொடர்புகளை வைத்திருக்கின்றார்கள். இவ்வாறு இல்லாத கட்டத்தில் என்ன நடக்குமா என்றால் அந்த பிள்ளைக்கு நாளும் போலும் ஒவ்வொரு நாளும் பாடசாலையில் பிரச்சனை. அது ஆசிரியரால் மாத்திரமல்ல,
சக மாணவர்களால் புல்லிங் என்று சொல்வார்கள், இந்த டோர்ச்சரிங், இலங்கையிலே ட்ராக்கிங் என்று சொல்லுவார்கள், பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆளை பகடி வதை என்று சொல்வார், அதுவும் நடக்கின்றது பள்ளிக்கூடத்தில். அப்ப இவ்வாறு ஒரு மாணவன் நாளும் போலும் அந்த பாடசாலையிலே அதாவது நெகட்டிவ் ஒரு என்வாயன்மெண்ட், ஒரு சூழல்களை சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது அதை பெற்றோர்கள் கவனிக்காமல் விட்டால் அது வளர்ந்து வளர்ந்து அந்த இடத்திலே தான் அந்த தற்கொலை செய்கின்ற அந்த கட்டத்துக்கு கூடி போகின்றது. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள், அந்த பிள்ளைகள் தற்கொலை செய்தார்கள். அண்மையிலே நானும் பார்த்தேன், இரட்டை சகோதரிகள். அதிலே காரணம் பின்னுக்கு என்ன இருப்பது என்று உங்களை போன்ற அறிவாளிகள் ஷர்மிளா அதுக்கு உளவியல் ரீதியா ஆராய வேண்டும். இப்போ நீங்கள் எடுத்த அந்த தலைப்பு, அதாவது உளவியல் ரீதியாக வேலை நாடுகளிலே இங்கே அதிகமான பெரும்பாலான நேரங்களில் ஒரு மாணவன் 18 வயதை அடைந்து விட்டால் இஸ் ஃப்ரீ. அவன் நேரவே அம்மாவுக்கு சொல்லுவான், மேஜர், எனக்கு 18 வயது, எனக்கு தெரியும் என்னுடைய வேலையை பார்க்க. அதைத்தான் நாங்கள் பேராசிரியமான ஒரு அழகாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் எங்களுடைய நாட்டிலே ஒரு பிள்ளை 18, 20, 25, 30, 35 வரை, நான் ஒரு பகுதியாக இதை சொன்னால் 35 வயது வரும் வரை என்னுடைய அம்மாவின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருந்தேன். என்னவாக இருந்தால், அன்பான கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, அது கடினமான கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, அந்த வகையான கலாச்சாரம் தான் எங்களிடம் இருக்கின்றது. அது நன்மையில் தான் முடியும் என்று எனது வாதம் போகின்றது. அந்த வகையில இந்த படிப்பிலே பெற்றோர்களின் அணுகுமுறை, பெற்றோர்களின் பாதுகாப்பு, பெற்றோர்களின் அந்த புத்தி சொல்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அக்கறையும் ஆர்வமும் நிச்சயமாக அது ஒரு சாதகமான நிலையில்தான் அந்த மாணவர்களை கொண்டு வந்து விடும் என்பது எனது ஆணித்தரமான கருத்து. உண்மை. நாங்கள் எங்களுடைய கடந்த காலம் இதற்கு உதாரணமாக இருக்கிறது. கடந்த காலம் மட்டுமல்ல, இன்றைக்கு கூட நீங்கள் குறிப்பிடுகின்ற பல்வேறு உதாரணங்களை நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அவதானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த பின்புலத்திலே சற்று உங்களுடைய பக்கமும் சில வினாக்களை தொடுப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பட்டத்தை பெற்று ஒருவர், இந்த நிலத்திலே அளவட்டி மண்ணை பிறப்பிடமாக கொண்டு ஒருவர், இந்த நிலத்திலே இருந்து இன்றைக்கு நீங்கள் உலகத்தினுடைய அநேகமான நாடுகளிலே கல்வியை வழங்குகின்ற ஒருவராக மாறியிருக்கிறீர்கள். ஆப்பிரிக்காவிலே கற்பித்த அனுபவம் இருக்கிறது, கனடாவிலே கற்பித்த அனுபவம் இருக்கிறது, இன்றைக்கு அமெரிக்காவிலே இந்த அனுபவத்தை கொண்டவராக இருக்கிறீர்கள். எப்படி இதனை நீங்கள் சாத்தியப்படுத்தினீர்கள்? ஏன் நான் இந்த வினாவை கேட்கிறேன் என்றால், உங்களை போன்று இந்த உலகத்துடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் தாங்கள் பறக்க வேண்டும், கல்வியினூடாக இந்த உலகை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிற எளியவர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. அந்த இடத்துல அந்த இரண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று வந்து ரெண்டு, எங்களுடைய திட்டங்களும் எங்களுடைய முயற்சிகளும் இந்த சந்தர்ப்பங்களும் வந்து அமைகின்ற பொழுது அதை பெரும்பாலும் எல்லோரும் சொல்லுவார்கள், யூ நீட் டு ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்றது நான் பல தடவைகளை மாணவர்களை சொல்வது, யூ ஹாவ் டு லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாட் கோயிங் டு கம் டு யூ என்றுதான் சொல்வார்கள். அதை நானும் இந்த இடத்திலே ஆணித்தரமா அழுத்தமாக என்னை சார்ந்த உறவுகளுக்கு தாயகத்திலே கூற விரும்புவது, அதாவது சந்தர்ப்பங்கள் வரும் என்று காத்திருப்பது அது பிழையல்ல. அந்த காத்திருப்பை நோக்கி, அந்த காத்திருப்பென்ற அந்த சந்தர்ப்பத்தை நோக்கி நாங்களும் நகர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அது ரெண்டும் ஒன்றாக இணையும் பொழுதுதான் அந்த சந்தர்ப்பம் அது ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கிடைக்கும். என்னை பொறுத்தவரையிலே நான் பல்கலைக்கழகத்தை முடித்து, என்னுடைய பல்கலைக்கழகம் முடிந்த பொழுது எனக்கு பல எண்ணங்கள் எனது மைண்டிலே, என்னுடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டிருந்தது. அதாவது குடும்பம், என்னுடைய ஏழ்மை, என்னுடைய சொந்த குடும்பம், அம்மா அப்பா குடும்பம் ஒரு பணக்காரம், அதாவது நாங்கள் கொச்சை தமிழிலே சொல்வராக இருந்தால் என்னுடைய குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம் அல்ல. அதன் நிமித்தம் நான் சந்தித்த சவால்களும் எதிர்கொண்ட எதிர்நீச்சல்களிலும் இருந்து இது விடுபடுவதற்கு நான் என்னை தயார்படுத்த வேண்டும் என்றால், இங்கு ஒரு இடத்திலே நல்லொரு தொழிலில் நான் என்னை அமர்த்த வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை அதை செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை தேடி நான் போக வேண்டும். இது வந்து எனக்கு மாத்திரமல்ல, இங்க தாயகத்திலே தற்பொழுது இருக்கின்ற மாணவர்கள், இளம் மாணவர்கள், மாணவிகள், அதாவது கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையிலே எழுதுகின்ற மாணவர்கள் அல்லது ஒரு கல்லூரியில படிக்கின்ற மாணவர்கள், இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சந்தர்ப்பத்தை நோக்கி போகணும். உங்களுக்கு உஜிய அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு, உதாரணமாக என்னை எடுத்தால் நான் பல்கலைக்கழக
முடித்து விட்டு இளவால சென்ட் ஹென்ரிஸ் கல்லூரியிலே 2 வருடம் கற்பித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே எனது நண்பர் ஒருவரின் உதவியுடன் அவர் ஏற்கனவே அங்கே தென்னாப்பிரிக்காவிலே கற்பித்துக் கொண்டிருந்தார். அப்ப அவருக்கு நான் என்னுடைய அதான் அந்த சந்தர்ப்பம் வந்தது என்று சொல்லுகின்றேன். அவருக்கு நான் எழுதிய பொழுது, கடிதம் எழுதிய பொழுது, இங்கே வேலை ஒன்று இருக்கின்றது, நீ வா என்று அழைத்த பொழுது அவர்களுடைய அழைப்பிலே தான் அதுதான் அங்கே அந்த சந்தர்ப்பத்தை தேடி நாங்கள் போகணும் என்பதற்கு ஒரு உதாரணம் இதை சொன்னேன். அது என்னுடைய உதாரணம் மாத்திரம்தான் அங்கே வேலை செய்யும் என்றால் மாணவர்களுக்கு தற்காலத்திலே இலங்கையிலே உள்ள மாணவர்களுக்கு தாயகத்திலே அதாவது டைவர்சிஃபைட் பல்தரப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஒரு தொழில்நுட்பத்திலே தற்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது வேறொரு துறைகளிலே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தங்களுடைய நண்பர்கள் அல்லது மாமா அல்லது மாமி அல்லது அக்கா அண்ணாவுடன் தொடர்பு கொண்டு எனக்கு இதிலே ஆர்வம் இருக்கின்றது, இதற்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கா என்று அந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அது அங்கே தாயகத்திலே நடப்பது ஏனோ தெரியவில்லை, குறைவு. எனக்கு தெரிந்த விடயங்களை மற்றவர்களுடைய எனக்கு அதிண்ட திறமை இல்லாவிட்டாலும் திறமை உள்ளவனுக்கு என்னுடைய அந்த தகவலை பரிமாற வேண்டும். அந்த தகவலை பரிமாறும் பொழுதுதான் என்னிடம் இல்லாத திறமைகள் இன்னொரு இருக்கும் பொழுது அந்த திறமையை நாங்கள் சந்தைப்படுத்துவோம்னு சொல்றாங்க. அதை மார்க்கெட்டிங் செய்ய வேண்டும். அதை நாங்கள் செய்வது குறைவு. எங்களுடைய தாகத்தில் ஏனோ தானோ தெரியவில்லை. ஒருவருக்கு திறமை இருந்தால் அல்லது அந்த திறமையை அவருக்குள்ளே தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு அவர் தனியா அப்படியே இந்த உலகை விட்டு வெளியேற மட்டும் அவர் தனக்குள்ளே அந்த திறமையை வைத்திருப்பது அது தவறு என்றதை நான் இந்த இடத்துல கூறுகின்றேன். ஆக மொத்தம் எனக்கு இந்த சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. அதற்காக நான் அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்கின்றேன். அந்த இறையர்களுக்கும் நன்றி என்றுதான் சொல்லலாம். அதுதான் நான் ஒரு கட்டத்திலே நீங்கள் ஒரு கட்டத்தை தாண்டி விட்டீர்களா இருந்தால், ஆரம்பத்திலே நான் ஒரு வெளிநாட்டுக்கு போய் கற்பித்து விட்டு அதன் பின்பாடு என்னுடைய ஆளுமையும் ஆங்கில அறிவும் என்னுடைய உலகத்தை பார்க்கின்ற அந்த விஷன் என்னுடைய பார்வையும் ஒரு விதத்திலே சென்றது. அது ஒரு மூலதனமாக எடுத்துக்கொண்டு இன்று நான் அமெரிக்காவிலே பல்கலைக்கழகங்களே ஆங்கிலத்தை கற்பிக்கின்ற அந்த ஒரு செயற்பாட்டை ஒரு பெருமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். நன்றி. கேள்வி நல்ல கேள்வி. அது உண்மையிலே பெருமையான விடயமும் கூட. என்றால் அதாவது கல்வியின் மூலமாக இந்த உலகை பார்க்க முடியும். அதே நேரத்திலே கல்வி எங்களிடத்துல இருக்கின்ற அந்த இயலாமைகளை இல்லாமல் ஆகிவிடும் என்பது உங்களுடைய உதாரணமாக இருக்கிறது. இப்படி இருக்கிற போது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்து, இங்கிருந்து அதாவது நாங்கள் சந்தர்ப்பங்களை தேடி பயணப்பட வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் சந்தர்ப்பங்கள் இருக்கிற போது, அந்த வாய்ப்புகள் இருக்கிற போது அவற்றை தெரியப்படுத்த வேண்டிய ஒரு அந்த மனநிலையும் எங்களிடத்துல இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி எனக்கு இது தேவை என்று நான் கேட்கிற போதுதான் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒப்பீட்டளவில் எங்களிடத்திலே குறைவாகத்தான் இருக்கிறது. மேற்கு நாடுகளோடு ஒப்பிடுகிற போது அந்த தன்மையை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்க நாங்கள் நேரத்தையும் கருத்திலே கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் இந்த நள்ளிரவு வேளையிலும் விழித்திருந்து சில கருத்துக்களை நாங்கள் அழைத்த போது பகிர்ந்து கொள்வதற்கு உடன்பட்டமைக்கும் பல கருத்துக்களை ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்திற்குள்ளே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. மிக்க நன்றி. நன்றி ஷர்மிளா. இந்த சந்தர்ப்பத்தை அழைத்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. இந்த நாங்கள் எடுக்கப்பட்ட இந்த தலைப்பு நிச்சயமாக ஒரு விரிந்து பறந்து செல்கின்ற ஒரு தலைப்பு. நாங்கள் இன்னொரு நேரத்திலே நாங்கள் இதை பற்றி விரிவாக ஆராய்வோம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய நேயர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த கல்வி புத்தாக்கம் தலைமைத்துவம் என்ற அந்த துறையை நாங்கள் வளர்த்தெடுப்போம். தாயகத்தில் உள்ள மாணவர்களுக்கு எங்களுடைய திறன்களை பகிர்ந்து கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்திலே நன்றி. உங்களுக்கு இந்த அழைப்புக்கு நன்றி. நிச்சயமாக இறுதியாக ஒரு விடயத்தை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய மாணவர்களிடத்தில் இப்பொழுது இருக்கின்ற ஒரு நிலைமை என்பது, உயர்தரம் கற்ற பிற்பாடு என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் அவர்கள் சொல்லுவது நாங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல போகிறோம். அது ஒரு தொழிலை போல் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு செல்ல போகிறோம் என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். வெறுமனவே ஒரு மாணவர் வீசாவில் எங்கிருந்து சென்று பணத்தை கட்டிவிட்டு அதை முடிக்காமல் அடுத்தடுத்த வேலைகளுக்கு சென்று அங்கே துன்பப்படுவதை விட இங்கும் சில கடன்களை பெற்று அல்லது உறவினர்களுடைய உதவிகள் மூலமாக சென்று இவ்வாறான அந்த துன்பியலுக்கு உள்ளாகுவதை விட நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பங்களோடு நாங்கள் செல்லுகிற போது எங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு பல்கலைக்கழகங்கள் தயாராக இருக்கின்றன. அவ்வாறு சென்று கற்று அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு செல்லுகிற போது அங்கே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சரியா பிரகாசமான ஒரு நிலைக்கு நாங்கள் விட்டு செல்லலாம். உதாரணமாக நீங்கள் கூட அதற்கான ஒரு உதாரணமாக உங்களை நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிடலாம். ஆகவே மிக நன்றி.
நீங்க சொல்வது சரி. அந்த விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொல்வார்கள் ஷர்மிளா. நாங்கள் ஓடி அமெரிக்காவுக்கு, இலங்கையிலிருந்து அமெரிக்கா வருவோம், லண்டனுக்கு வருவோம் என்றால் சிங்கப்பூர், இந்தியாவிலே எங்களுக்கு அதிகமான ஒரு குறைந்த செலவிலே நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. நான் பல மாணவர்களுக்கு சொல்கிறது, இந்தியாவிலே சில நல்ல நல்ல துறைகள் இருக்கின்றது, அல்ல சிங்கப்பூரில் இருக்கின்றது, மலேசியாவில், அங்கே செல்லுங்கள் குறைந்த செலவுடன். அப்படியான ஒரு நல்ல சரியான திட்டத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் முன்னேறி சென்றால் நிச்சயமாக இது எங்களுக்கு வெற்றி அடையும். அது வெற்றி பெற வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு நன்றி, மீண்டும் நன்றி. நன்றி.